ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா சம்பவம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய படம் வந்து கெவி. இது சன் நெக்ஸ்ட் ஓடிடி ஆப்பில் வந்து வெளியே இருக்குங்க படம். தமிழ் தயாளனோட டைரக்ஷனில் சீலா ராஜ்குமார், ஜாக்லின் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் வந்து ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை, அதாவது மலையும் மலை சார்ந்த பிரச்சனையை பற்றி எடுத்திருக்கக்கூடிய ஒரு படம். மேற்கு தொடர்ச்சி மலை தமிழகத்தின் வரப்பிரசாதம்னு சொல்லாங்க. நம்மளோட அரண் அது. அந்த மலை இல்லைன்னா நமக்கு வாழ்வாதாரமே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அது மூலமாக தான் நமக்கு நிறைய ஆறுகள் உற்பத்தி ஆகுது. ஸோ இந்த படத்தில் அந்த மக்கள் வந்து அந்த மலையில் வாழக்கூடிய மக்கள் சந்திக்கக்கூடிய அன்றாட பிரச்சனையை படமாக்கி இருக்கிறாங்க. இது பிரச்சனைனாலே அரசியல்வாதி தானே. ஒரு அரசியல்வாதிக்கும் போலீஸுக்கும் மக்களுக்கும் ஒரு முப்பரிமாணமாக இந்த கதை நகர்ந்துக்கிட்டு இருக்குது. அதில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு எப்படி அதுலேருந்து வெளியில் வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத கதையாக கொண்டு போயிருக்கிறாரு இந்த டைரக்டரு. இது வந்து ஒரு நல்ல ஒரு கருத்துள்ள படத்தில் த்ரில்லர் எஃபெக்டை கொண்டு வந்த விதமும் நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் இந்த படத்தில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னா, இதோட படமாக்கப்பட்ட விதம் வந்து இரவு நேரத்தில் பண்ணியிருக்கிறாங்க. இதே சீனை வந்து இவங்க டே டைமில் ஷூட் பண்ணியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இவங்க அந்த இரவை ஏன் சூஸ் பண்ணாங்கன்னா ஒரு சஸ்பென்ஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்காக சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் நமக்கு வந்து புரிஞ்சுக்க முடியுது. பட் ஆனால் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட அழகு வந்து மறைக்கப்படுதில்லை. இரவு நேரங்களில் எடுக்கிறப்போ அதோட அழகு சுத்தமாக தெரிய மாட்டேங்குது. ஸோ இது கொஞ்சம் டே டைமில் எடுத்திருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்குங்கிறது என்னோட கருத்து. மற்றபடி கேமரா ஒர்க்கு, மியூசிக் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இது வந்து ஒரு உலகத்தரமான படம் வரிசையில் இந்த படம் வரும் உங்களுக்கு. அந்த மாதிரி படங்களை நீங்கள் பார்க்கக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். ஒரு நல்ல படம் பார்த்த எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.